ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு ஜெனரலா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான். ஆனா அது நம்ம சில பேருக்கு வீட்டுல பண்ணவும் தெரியாது, கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். அது நம்ம இப்படி பண்ணா கரெக்டா இருக்குமா, அப்படி பண்ணா கரெக்டா இருக்குமான்ற டவுட் நமக்கு ரொம்ப நிறையவே இருக்கும். சோ அதை நிறைய பேர் பண்ணவும் மாட்டாங்க. அந்த ரெசிபியை எவ்வளவு ஈஸியா நம்ம பண்ணலான்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்க என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா வெல்கம். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். These are the ingredients for the dry fish curry. I have demonstrated this video in Tamil with English subtitles. Please do watch the full video without skipping. கருவாட்டு குழம்பு செய்வதற்கு இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்ல நம்ம கருவாட்டு குழம்புக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்காக நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். அந்த மிக்ஸி ஜார்ல 1 கப் துருவின தேங்காய் அதை ஆட் பண்ணிக்கணும். அது கூட ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா மையா அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். நான் உங்களுக்கு இப்போதான் அரைச்சி எடுத்துட்டு வந்து காட்டுறேன். இப்ப நான் இந்த தேங்காவை நல்லா மையா அரைச்சிட்டேன். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம அதை மையா அரைக்கணும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்க்கு போலாம். அடுத்ததான் நம்ம குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு கலவையை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஆக்சுவலா கருவாட்டு குழம்புக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் முருங்கைக்காய் எடுக்கிறேன். நீங்க ஒரு 1/2 முருங்கைக்காய் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும், ஸ்லிட் பண்ணி வச்சுக்கணும் முருங்கைக்காவை. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு முருங்கைக்காவை அந்த பவுல்ல போட்டு வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 2-3 பச்சை மிளகாய், அதையும் நான் இப்படி ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வாழைக்காய் இருக்குல்ல, வாழைக்காவையும் நான் கட் பண்ணி தோல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 வாழைக்காய் போதும், அதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காய், ஒரு 2 கத்திரிக்காவை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து இது கூட போட்டு வச்சுக்கணும். நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டதுக்கு அப்புறமா புளி என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு எலுமிச்சை சைஸ் புளிய நல்லா தண்ணியில கரைச்சி வச்சுக்கணும். நான் இந்த புளியை கொஞ்சம் திக்காவே கரைச்சி வச்சிருக்கேன். சோ அதையும் நம்ம இதுல ஆட் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளவு திக்கா கரைச்சி வச்சு, ஸோ அதனால எனக்கு ஒரு 1/4 கப் தான் வந்துச்சு. நான் ரொம்ப திக்கா கரைச்சிருக்கனால எனக்கு ஒரு 1/4 கப் வந்துச்சு. நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி புளியை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு புளி தேவையோ அந்த அளவுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளியை நல்லா மசிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி 3 தக்காளி நான் கையால தான் மசிச்சிருக்கேன். நான் தனியா மசிச்சு வச்சதுனால இது வச்சிருக்கேன். இந்த 3 தக்காளியும் இதுல ஆட் பண்ணிக்கணும். இது கூட குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டுல மோஸ்டா எல்லாருமே ஒரு குழம்புக்குன்னு ஒரு மிளகாத்தூள் அரைச்சி வச்சிருப்போம். அந்த குழம்பு மிளகாத்தூள் தான் இதுல ஆட் பண்ணப்படும். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன், நல்லா ஒரு ஹீப்டு டேபிள் ஸ்பூனாவே ஆட் பண்ணி வச்சுக்கணும் அதுல. அது கூட எக்ஸ்ட்ரா காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணும். மோஸ்டா இந்த கருவாட்டு குழம்பு இல்ல நான்வெஜ் எந்த குழம்பு செஞ்சாலுமே கொஞ்சம் நல்லா காரசாரமா இருந்தால் தான் சூப்பரா இருக்கும். ஸோ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்றேன். நீங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இல்ல உங்க காரத்துக்கு நீங்க அவ்வளவு காரம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வெஜிடபிள்ஸும் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா தான் ஆட் பண்றேன். இது எல்லாத்துக்கூடயும் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கேன் இந்த தேங்காய் விழுது, அதையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி, கிட்டத்தட்ட 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அதுல. இல்லைன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி. இப்ப நம்ம நிறைய தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா அது வத்துறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுவே கம்மியான தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா கீழே அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு தேவையான அளவு தண்ணி இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது உப்பு போடணும். நமக்கு தேவையான அளவு உப்பு இதுல ஆட் பண்ணிக்கணும். நீங்க இப்போ உப்பு இல்லாத கருவாடு யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க உப்பு இருக்க கருவாடு யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நான் எனக்கு உப்பு இல்லா கருவாடு யூஸ் பண்றதுனால நான் கொஞ்சம் நிறையவே உப்பு போடுவேன். ஒரு 1.5 டீஸ்பூன் இப்போதைக்கு போடுறேன். அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு தேவைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கருவாட்டு குழம்பு ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். அவ்வளவுதான். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயமும் பூண்டு தாளிச்சுட்டு கருவேப்பிலையும் தாளிச்சுட்டு இதை ஊத்திட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டோம்னா அது அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடும். நீங்களே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு. அவ்வளவுதான், இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் குழம்பு கூட்டுறது தான். இப்ப நான் அடுத்ததா குழம்பு செய்ய ஆரம்பிக்க போறேன். அதுக்காக ஸ்டவ்ல ஒரு சட்டி வச்சுக்கணும். அந்த சட்டியில நம்ம வந்து எண்ணெய் ஊத்திக்கணும். தாராளமா ஒரு 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றேன். நீங்க 8 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு எல்லா குழம்புக்குமே எண்ணெய் அதிகமா இருந்தாதான் நல்லா இருக்கும். நான் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுல ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணணும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணணும். வெந்தயம் சீக்கிரம் கரிஞ்சிடும், அதனால சீக்கிரமா வெந்தயம் போட்டதுக்கு அப்புறமா உடனே சின்ன வெங்காயம் போட்டணும். ஒரு 1 கப் சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு 10 ல இருந்து 15 பல்லு பூண்டை நான் சதைச்சு வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்ப நம்ம நல்லா வதக்கணும். ஆக்சுவலா கருவாடு கொஞ்சம் கேஸ் ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க, அதனால நம்ம பூண்டு ஆட் பண்றது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நான்வெஜ் எது செய்யறதா இருந்தாலும் பூண்டு, கருவேப்பிலை அதெல்லாம் நல்ல ஸ்மெல் கொடுக்கும், எந்த கவுச்சி ஸ்மெல்லும் வராது அதுல. இப்ப நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம அடுத்தது கருவாடை இதுல ஆட் பண்ணணும். நான் வந்து ஒரு 100 கிராம் நெத்திலி கருவாடு தான் யூஸ் பண்ணிருக்கேன். நான் ஏற்கனவே அந்த கருவாடை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை இதுக்குள்ள ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 2-3 தடவை வதக்கணும். இது நல்லா ஒரு 2-3 தடவை வதக்கினா போதும், ரொம்ப வதங்கணுன்றது அவசியம் கிடையாது. நான் இப்ப நெத்திலி கருவாடுல உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எந்த கருவாடு வேணுமோ நீங்க அதுல பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம ஏற்கனவே ஒரு கலவை செஞ்சு வச்சிருக்கோம்ல, அத இது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் நிறையவே தான் போட்டிருப்பேன், அப்பதான் குழம்பு சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்றேன். இப்போ நல்லா போட்டு கலக்கி விட்டுட்டோம். இப்போ ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க. நீங்க அலாரம் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா உடனே நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் கருவாட்டு குழம்பு உங்களுக்கு திறந்து காட்டுறேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. எல்லாமே சூப்பரா வெந்திருக்கு. குழம்பும் செமையா இருக்கு. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெப்பர் தூள் இதுக்கு மேல தூவிக்கலாம், இன்னும் சூப்பரா இருக்கும் குழம்பு. நான் கொஞ்சம் பெப்பர் தூள் தூவுறேன். நான் இதுல கொஞ்சம் பெப்பர் தூள் தூவிக்கிறேன். லைட்டா இதை கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான கருவாட்டு குழம்பு அழகாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எப்போவுமே கருவாட்டு குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அப்போ தான் நம்ம நிறைய சாதத்துக்கு கொஞ்சோண்டு கருவாட்டு குழம்பு போட்டு சாப்பிட்டா கூட செம்மையாக இருக்கும். இதில் நம்ம போட்டிருக்க கருவாடு, காய்கறி எல்லாமே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கருவாட்டு குழம்பை எப்போவுமே நல்லா சூடான சாதத்தோடு சாப்பிட தான் சூப்பராக இருக்கும். சூடான சாதமும் சுவையான கருவாட்டு குழம்பும் மொறு மொறுன்னு அப்பளமும் ஒரு வறுத்த முட்டையும் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.